ஹாய் ஹலோ வணக்கம் சக் டிவி நண்பர்களே. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி பறவையை பற்றின ஒரு குட்டி கதையை நம்ம கேட்க போகிறோம். டிட்டுவும் கிட்டுவும் இன்றைக்கி தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தாங்களாம் ஜாலியாக. அப்போ பார்த்தா ஒரு மரத்துலேருந்து ஒரு குட்டி பறவை விழுந்து கிடந்திருக்கு. நல்லா அது காலில் அடிபட்டுருச்சு பாவம். அதை பார்த்து பரிதாபப்பட்ட டிட்டு என்ன செஞ்சால் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சானாமா. ஏன்னா மித்த பறவைகளோ மித்த பூனையோ எதுவோ தொந்தரவு பண்ணக்கூடாது, அதை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுட்டு அதுக்கு ஆளுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போடுறது, அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல பழங்களை கொடுக்கறது, சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட கொடுக்குறதுன்ட்டு நல்லா பார்த்துக்கிட்டானாமா. கிட்டுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பறவையை பார்க்கும்போது. ஆனால் அந்த பறவை சாப்பிட்டுச்சு எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் உள்ளேயே உட்காந்துருக்க முடியும், உட்காந்து தானே இருக்கணும், ஏன்னா கூண்டில் இருக்குது இல்லையா. அது கால் கூட குணமாயிடுச்சாமா. ஆனால் டிட்டுவுக்கு அதை வெளியில் விடணும்னு தோணவே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நல்லா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குட்டி பறவை அப்படியே கண்ணீர் விட்டு அப்படின்னு அழுதுச்சாமா. என்னடா இது அழுகுதுன்னு சொல்லிட்டு, குட்டி பறவையே என்ன ஆச்சு? நாங்கள் நல்லா தானே உன்னைய பார்த்துக்குறோம், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான பழங்களை தர்றோம், உன்னைய பாதுகாப்பாக இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருக்கோம், மருந்து கூட போட்டு உனக்கு காயம் கூட ஆறிடுச்சே, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா இங்கே? நீ பாதுகாப்பாக ஜாலியாக தானே அங்கே இருக்க, இதை விட உனக்கு வேறு என்ன வேணும்? நீ அங்கே விழுந்து கிடந்திருந்தா உனக்கு என்ன கிடச்சிருக்கும்? நீ உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம், அதனால தான் நாங்கள் பாதுகாப்பாக இந்த கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னானாமா. உடனே அந்த பறவை சொல்லிச்சா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ எனக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க, கூண்டு கொடுத்துருக்க, சாப்பிட்றதுக்கு நல்ல பழங்களை கொடுக்குற, ஆனால் பறவைகளுக்கு அது சந்தோஷம் கிடையாது. எங்களுக்கு வானம் ஃபுல்லாக பறந்து திரியணும், நாங்களே தேடி போய் எங்கள் சாப்பாடை எடுத்து தேடி நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்குன்னு கூடு கட்டிக்கிட்டு அதில் நாங்கள் வாழணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீயே யோசித்து பாரு, உன்னைய எங்கேயும் போக விடாமல் யாராவது அந்த ரூமுக்குள்ளே மட்டும் போட்டு உன்னைய அடைச்சி வச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சாமா. அப்போ தான் டிட்டுக்கும் கிட்டுக்கும் அவங்க பண்ண தப்போட இதே புரிஞ்சுது. ஆமாம், நம்ம பண்ணது தப்பு தான், நம்மளை யாராவது அடைச்சி வச்சா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை பறக்கிறதுக்கு சுதந்திரமாக பறக்க விட்டாங்களாமா. அதுவும் ஜாலியாக ரொம்ப நன்றி என்னைய பார்த்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுதந்திரம் தான் முக்கியம், நம்ம ஜாலியாக இருக்கிறது தான் முக்கியம், அடைப்பட்டு கிடைக்கிறது கிடையாது இல்லையா. இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்குறதுக்கு சாக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.